ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். நாங்கள் இன்றைக்கி உளுந்து வடை செய்ய போகிறோம். வாங்க உளுந்து வடை எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம உளுந்து இப்போ மிக்சியில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளோ உளுந்து ஊற வச்சுருக்கீங்க? நம்ம இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் ஊற வச்சிடணும். இது 200, ஒரு டம்ளர் ஆட்டுதல் ஆஃப் விட்டேன். இந்த மிக்சியில் போட்டு 1 ஹவர் போச்சு. அதனால் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த சிறு மாதிரி அரைக்கணும். மிக்ஸாக பாருங்கள், மாவு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு. மிக்சியில் தான் அரைச்சோம். பச்சரிசி மாவுமா 2 ஸ்பூன், 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கிறேன். உப்பு அப்புறம் போட்டுக்கலாம். எதுக்கு அந்த பச்சரிசி மாவு ஆட் பண்ணுறோம்? கொஞ்சம் மிக்ஸியில் அரைச்சால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ நல்லா கலர் வரும், சவச்சான்னு வரும். பச்சரிசி மாவு போட்டோம்னா கோல்டன் கலரில் இருக்கும். குளுத்து வரும். நம்ம இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அரிசி மாவுலாம் போட்டு. இப்போ உளுத்த வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் மாவில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலமா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், 2 வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு நல்லா உளுந்து மாவில் போட்டு அடியே அடித்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும். வடை கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இருக்கும், மிக்சியில் அரைச்சி சுட்ட மாதிரியே இருக்காது. நல்லாயிருக்கும். உப்பு போடணும், பார்த்துக்க கொஞ்சம் உப்பு தேவை. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உளுத்த வடை போட நாங்கள் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ வடை போட்டு எடுத்துக்கலாம். சட்னி தாளிச்சாச்சு. சட்னி தாளிச்சாச்சு. இந்த மாதிரி பாருங்கள், வடை நல்லா ஒரு பக்கம் வெந்துச்சு. எப்படி சேர்ந்துருக்கு பாருங்கள்.
சூப்பராக வந்துருக்குல்ல வடை. நல்லா வடை மிக்ஸியில் அரைச்சா நல்லாயிருக்கு. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் எங்களுக்கு. பாருங்கள் வடை எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது, சூப்பராக வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் அந்த ஓட்டையெல்லாம் எண்ணெய் எப்படி இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உளுத்த வடை. உளுந்த வடைக்கு நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். உடச்சக்கல்லை போட்டுக்கணும். ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சது, 4 பச்சை மிளகாய் பொட்டு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் வடை சூப்பராக இருக்குது. பாருங்க நல்லா பொறன்னு இருக்குது. பாருங்க சவுண்டு, நல்லா சவுண்டு, நம்பத்தெல்லாம் போகாது. கொஞ்சம் 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டோம்னா நல்லா பொறன்னு இருக்கும். எப்படி இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாதிரி உடச்ச சட்னி அரைச்சிட்டு கொஞ்சம் காரமாக அதில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.